புதுக்கோட்டையில் வீரகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் இரு தரப்பினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் சமாதானம் கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோட்டையூர் அருள்மிகு ஸ்ரீ வீரகாளியம்மன் திருக்கோவிலில் திருவிழா வருகிற ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த குடமுழக்கு திருவிழாவானது இந்து சமய அறநிலைத்துறை மூலம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கும்பாபிஷேக விழா அழைப்பிதழில் குறை இருப்பதாக கூறி ஒரு தரப்பினர் புகார் தெரிவித்ததால் திருமயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதானம் கூட்டம் நடைபெற்றது. இதில் இரு தரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதில் இரு தரப்பினரையும் ஒன்றிணைத்து சமூக விழா நடத்துதல் வேண்டும் எனவும், திருவிழாவில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் ஈடுபட நபர்களின் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், கும்பாபிஷேக விழாவில் யாருக்கும் முதல் மரியாதை வழங்குதல் கூடாது எனவும் முடிவு செய்யப்பட்டது. அரியலூரில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா எடுத்து சென்ற இருவர் கைது செய்யப்பட்டு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா விற்று வருவதாகவும், கல்லூரி மாணவர்கள் இதனை வாங்குவதாகவும் வந்த தகவலின் அடிப்படையில் நுண்ணறிவு பிரிவு காவலர் சோதனையில் மேற்கொண்டு வந்தனர். அப்போது கடைவீதியில் இருசக்கர வாகனத்தில் கையில் பையுடன் இருவர் நின்றுள்ளனர். அவர்களை கண்டு சந்தேகமடைந்த காவலர்கள் விசாரித்த போது முன்னுக்கும் பின்னுக்கும் முரணாக பதிலளித்த இருசக்கர வாகனத்தை எடுத்துச் செல்ல முயன்றுள்ளனர். அவர்களை விரட்டி பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்த போது அவர்கள் மெய்க்காவல் புதூர் கிராமத்தை சேர்ந்த ஆகாஷ் மற்றும் விநாயகன் என்பது இவர்கள் ஒடிசா மாநிலத்தில் சென்று கஞ்சா வாங்கி வந்தது, இருசக்கர வாகனத்தில் வியாபாரம் செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சியில் புதிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் திருச்சி மாநகர காவல்துறையில் முதல் வழக்கு உறையூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி உறையூர் களத்து மேட்டுத்தெருவை சேர்ந்த தன்ராஜ் இவர் குடிபோதையில் அடிக்கடி குடும்பத்தினரிடம் தகராறில் ஈடுபடுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து வீட்டின் அறைக்குள் சென்று நீண்ட நேரமாக வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் அறையில் சென்று பார்த்தபோது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. இதுகுறித்து உறையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காவல்துறையினர் இதுபோன்ற சந்தேக மரணங்களை IPC 174 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்வது வழக்கம். ஆனால் புதிய சட்ட திருத்தத்தின்படி இந்த வழக்கை BNSS 194 என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருத்தப்பட்ட புதிய சட்ட விதிமுறைகளை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திருச்சி மாநகர காவல்துறையில் பதிவான முதல் வழக்கு இதுவாகும். வேலூர் மாவட்டத்தில் பெண்கள் மட்டுமே நடத்திய பாரம்பரிய வினோத திருவிழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பீஞ்சமந்தை ஊராட்சிக்கு உட்பட்ட தொங்குமலை கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊரில் வரலாற்று சிறப்புமிக்க வினோத திருவிழா 100 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் மலைவாழ் மக்கள் காளியம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்து பாரம்பரிய முறைப்படி அம்மனுக்கு அபிஷேக அலங்காரம் செய்து வழிபாடு செய்தனர். ஆண்களுக்கு 3 நாள் என்றும் பெண்களுக்கு 1 நாள் என நடைபெறும் இந்த திருவிழாவில் பெண்கள் மட்டுமே பங்கேற்பர். இதில் திருமண சடங்கு நடத்தி 2 பெண் குழந்தைகளை அமர வைத்து அவர்களை சுற்றி கும்மி அடித்து தாரை தப்பட்டை முழங்கி ஆடுவார்கள். இந்த வினோத திருவிழாவில் ஆண்கள் எல்லையை தாண்டி அத்துமீறி உள்ளே வந்தால் அவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலரை தாக்கியவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா பிள்ளையார் நத்தம் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக ராஜ்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். இங்கு பிள்ளையார் நத்தம் கிராமத்தை சேர்ந்த குகன் என்பவர் சில தினங்களுக்கு முன்பு ராஜ்குமாரிடம் ஒரு காலி இடத்திற்கு பட்டா கேட்டு மனு கொடுத்துள்ளார். அந்த இடம் அரசுக்கு சொந்தமான நிலம் என்று 2 பேர் நிலத்திற்கு உரிமை கொண்டாடுவதால் ராஜ்குமார் பட்டா கொடுக்க ஆட்சேபனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ராஜ்குமார் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தபோது குகன் அத்துமீறி நுழைந்து VAO ராஜ்குமாரை சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ராஜ்குமார் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல் சார்பு ஆய்வாளர் குகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதன் பின்னர் வழக்கு பதிவு செய்து நிலக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் பாண்டியன் நகரில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதி இல்லாமல் மாணவர்கள் அவதியுறுவதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பாண்டியன் நகர் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் இன்றி மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர்.
வருகின்றனர். குறிப்பாக தண்ணீர் வசதி இல்லாததால் கழிவறைகளை கூட பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இங்கு பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் அருகே உள்ள மறைவிடங்களுக்கும் மாணவ மாணவியர் திறந்தவெளி மைதானத்திற்கும் செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதேபோன்று பள்ளி சுற்றுச்சுவர் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கரூரில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாறுதலில் காலி இடத்தை குறைத்து காட்டுவதாக கூறி தலைமை ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தாந்தூன்றி மலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தில் 4 காலி பணியிடங்கள் இருந்த நிலையில் இன்று அதில் ஒரு காலி பணியிடத்தை அரசு நடுநிலைப் பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் ஒருவருக்கு பணியிறக்கம் செய்யப்பட்டு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி இரவோடு இரவாக வழங்கப்பட்டதாகவும் அதனை மறைத்து 3 காலி இடங்களை மட்டுமே மாவட்ட கல்வி அலுவலர் காண்பிப்பதாக குற்றம் சாட்டி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக கலந்தாய்வில் இடமாறுதல் கேட்டு பல ஆசிரியர்கள் காத்திருக்கும் நிலையில் ஒரு ஆசிரியருக்கு எதன் அடிப்படையில் அந்த இடம் வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பியதுடன் வாக்குவாதத்தில் தலைமை ஆசிரியர்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சாத்தான்குளம் வடக்கு தெரு தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கொடை விழாவில் பெண்கள் முளைப்பாறை எடுத்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வடக்கு தெரு தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கொடை விழா 5 நாள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதனையொட்டி நேற்று இரவு கோயில் வளாகத்தில் நடைபெற்ற கொடை விழாவில் முளைப்பாரியை வைத்து அப்பகுதி பெண்கள் கும்மி அடித்து சுவாமியை வழிபட்டனர். முன்னதாக மேளதாளங்கள் முழங்க பெண்கள் தலையில் முளைப்பாரியை சுமந்து ஊர்வலமாக சென்று கோயில் வளாகம் வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமியை வழிபட்டு வணங்கி சென்றனர். திருவளத்தில் விவசாய கிணற்றில் இருக்கும் மோட்டார் மற்றும் பைப்புகளை திருடிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டம் திருவளம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய கிணற்றில் இருக்கும் மோட்டார் மற்றும் பைப்புகள் திருடு போவதாக திருவளம் காவல் நிலையத்தில் தொடர்ந்து புகார்கள் வந்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவின் பேரில் திருவளம் காவல் நிலைய போலீசார் கசம் பகுதியில் உள்ள சேர்க்காடு சாலையில் சோதனைகளில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோவினை நிறுத்தி சோதனையிட்ட போது ரூபாய் 50,000 மதிப்புள்ள பைப்புகள் மற்றும் நீர் மோட்டார், திருட்டுக்கு பயன்படுத்திய ஆட்டோ ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் திருட்டில் ஈடுபட்ட விருதம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராஜா மற்றும் கரிகிரி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் ஆகிய 2 மீது வழக்கு பதிவு செய்து திருவளம் போலீசார் அவர்கள் 2வரையும் சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்கள் மீது ஏற்கனவே 12 திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. உதகையில் நியாய விலைக் கடை மற்றும் 2 கடைகளை இரவோடு இரவாக சூறையாடிய கரடி கடைகளின் கதவுகளை உடைத்து சேதப்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை லவுடேல் பகுதியில் கரடி இரவு நேரங்களில் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து அட்டகாசம் செய்து வருவது வாடிக்கையாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு அப்பகுதியில் உள்ள நியாய விலைக் கடை உள்ளிட்ட 3 கடைகளை கரடி சூறையாடி கதவுகளை உடைத்து எரிந்துள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரபக்குடி ஊராட்சி ஒன்றிய பகுதியில் மாவட்ட ஆட்சியர் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கரபக்குடி ஊராட்சி ஒன்றிய பகுதியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன்படி புதுக்கோட்டை மாவட்டம் கரபக்குடி ஊராட்சி ஒன்றிய தெற்கு தெரு ஊராட்சியில் மகாத்மா தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் மலையூர் ஊராட்சியில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கட்டுமான பணி உள்ளிட்டவையை குறித்து ஆய்வு செய்தார். மேலும் களபம் ஊராட்சியில் தோட்டக்கலை மலை பயிர்கள் துறை சார்பில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் திட்டத்தின் கீழ் டிராகன் பழ சாகுபடி பரப்பு விரிவாக்கம் பணிகள் மற்றும் முள்ளம்குறிச்சி ஊராட்சி அரசினர் ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியரிடையே போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் கற்றல் கற்பித்தல் திறன்கள் குறித்து கலந்துரையாடினார். இந்த ஆய்வுகளின் போது செயற்பொறியாளர், ஊரக வளர்ச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.